வணக்கம். என் பேர் ராமகிருஷ்ணன். நான் புரட்சி தலைவரோட ஒரு 40 ஆண்டு காலம் அரசியல் துறையிலும் சினிமா துறையிலும் பணியாற்றும் பாக்கியத்தை பெற்றவன் என்ற பெருமையோடு வாழ்ந்து கொண்டிருப்பவன். அவரை பற்றி சொல்கிறதா இருந்தால் இன்றைக்கி பூரா சொன்னாலும் அல்ல வந்துக்கிட்டே இருக்க அக்ஷய பாத்திரம் மாதிரி அவருடைய சரித்திரங்களும் அவருடைய கருணை உள்ளமும். எதை சொல்கிறது எதை விடுறது அப்படிப்பட்ட விஷயங்களை நான் நேரடியாக அவரோட இருந்து பார்த்தவன். நான் அதில் ஒரு சில மேட்டரை உங்களுக்கு நான் சொல்ல ஆசைப்படுறேன். பொதுவாக ஒரு உதவி ஒருத்தர் செய்யணும்னா அது மனதார மனசாட்சியோட அவன் அந்த என்ன விரும்பி அவரை பார்க்க வர்றாரோ அது நிறைவு செய்யக்கூடிய அளவுக்கு தான் அது உதவி பண்ணுவார். அதில் எந்த மாற்றமும் இருக்காது. 1964 ஆலப்புழையில் 13 நாள் ஷூட்டிங். அதில் சரோஜா தேவிக்கும் தலைவருக்குள்ள சாங்கு, படகு போட்டி, இத்தனையும் அதில் அடங்கும். அன்னைக்கு கடைசி நாள், அன்னையோட முடிஞ்சு போகுது. ஒரு 12 மணி இருக்கும். தலைவர் உட்காந்துருக்காரு, நாங்கள்லாம் நின்றுட்டுருக்கோம். வேறு ஷாட் நடந்துகிட்ருக்கு, தலைவருக்கு இல்லாத ஷாட்டு அசோகன் சம்பந்தம் நடந்துகிட்ருக்காங்க. கொஞ்சம் கூட்டமாக நிறைய பேர் பார்க்க வந்திருக்கும்போது ஒருத்தர் வந்து அங்கேருந்து வணக்கம் பண்ணுறாரு என்னை பார்த்து. நான் தெரியும் பார்த்தா கொஞ்சம் வாங்க அப்படின்றாரு. நான் அவர்கிட்ட சொன்னேன், என்னன்னாரு, ஒருத்தர் கூப்பிட்டாருன்னு போய் என்னென்னு கேளுன்னாரு. நேராக அவர்கிட்ட போனேன். என்ன சொல்லுங்க அப்படின்னு. ஐயா, என் பேர் ஹரிகரன். எங்கள் அப்பா மணி ஐயர். அவங்க அப்பா கூட அவர் மாஜிஸ்ட்ரேட்டாக இருக்கும்போது திருச்சூர் ஜில்லாவில் பணியாற்றவன். அவரை பார்த்து கொஞ்சம் பேசினேன் ஐயான்னாரு. அப்படியா, சரி நான் அவர்கிட்ட சொல்கிறேன்னு. நேராக வந்து அவர்கிட்ட சொன்னேன். சரி கூப்பிட்டு வாடினார். நேராக கூப்பிட்டு வந்தேன். சொல்லுங்கள், நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்கன்னாரு. ஒன்றும் இல்லை ஐயா, என்னுடைய அப்பா வந்து உங்கள் அப்பாக்கிட்ட வேலை பார்த்தவர். நான் வந்து சிறுக சேர்த்து வச்ச பணம் 20,000 ரூபாய்யா. பாலக்காடு வலையங்காடியில் நெடுங்காடி பேங்குன்னு ஒன்று இருக்குது, அதில் சேர்த்து வச்சேன். என் பொண்ணு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு நான் வீட்டுக்கு வந்திருந்தேன். கொப்பங்கிற ஊரை தாண்டி தான் என் ஊருக்கு போகணும். அங்கே வரும்போது என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, நான் மயங்கி விழுந்துட்டேயா. சரி, இதை சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி மற்றவங்க என் பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அங்கேருந்து எல்லோரும் உதவி பண்ணாங்க. ஜலமெல்லாம் தெளித்து பார்த்து எந்திரிச்சு பார்த்தா பணம் இல்லை. ரொம்ப சிரமப்பட்டேன். யாரை போய் கேட்குறது, கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. எல்லாரையும் போய் கேட்டேன். யாரும் உதவி பண்ணுற மாதிரி ஐடியாவே இல்லை. எனக்கு யாரும் உதவும் இல்லை. அதில் ஒருத்தர் சொன்னார், ஏப்பா நீ வந்து உன்னுடைய அப்பா வந்து எம்ஜிஆருடைய அப்பா கூட வேலை பார்க்குறது சொல்கிறியே, அவர் ஷூட்டிங் வந்திருக்காரு ஆலப்புழையில், நீ போய் பாரியான்னாரு. அதான் இங்கே வந்த ஐயான்னு. சரி, அந்த கல்யாணம் நடக்கலைன்னா நான் தூக்கு போட்டு சாவர நிலைக்கு தான் இருக்கேன் ஐயா. அதனால் உங்களை பார்க்கலான்னு வந்தேன், உதவி கேட்கலான்னு வந்தேன்னு. சரி, ஓகே, உங்களுக்கு நான் உதவி போட்ட கடமைப்பட்டிருக்கேன், கண்டிப்பாக செய்கிறேன். நான் மெட்ராஸ் இன்றைக்கே கிளம்புறேன். நீங்கள் ராமகிருஷ்ணன் அட்ரஸை கொடுத்துட்டு உங்கள் அட்ரஸும் கொடுத்துட்டு போங்க. என்னை தேடி ராமகிருஷ்ணன் கூட நீங்கள் வாங்க, நான் உங்களுக்கு உதவி பண்ணுறேன்னு சொன்னார். அதே மாதிரி என்னுடைய அட்ரஸ் அவர்கிட்ட கொடுத்து, அவர் அட்ரஸ் என்கிட்ட கொடுத்தாரு. அதே மாதிரி ஷூட்டிங் முடிஞ்சு நாங்கள் போயிட்டோம். ஒரு 4 நாள் கழித்து 5ஆவது நாள் வீட்டுக்கு நான் ஆழ்வார்பேட்டில் குடியிருக்கப்போ வந்துட்டார் அவர். நேராக அவரை கூட்டிக்கிட்டு நேராக ராமவரம் தோட்டத்துக்கு போனேன். ஒரு 5 நிமிஷத்துலேயே மேலே கீழே பணத்தோடு வந்தார். கூட திருப்பதி சாமின்னு ஒருத்தருக்கார், அவர் அங்கே தான் இருப்பார். அவருடைய படத்தில் நடிப்பார். அவர் பாக்ஸர் அவர். அப்புறம் அவர்கிட்ட சொன்னார், இவர் வந்து ஏற்கனவே வரும்போது பணத்தை தொலைச்சவர். இந்த 20,000 ரூபா ஒரு துணியில் பேக்கு மாதிரி கட்டி இவர் இடுப்பில் கட்டி அது மேலே பெல்ட்டு போட்டு ஏற்பாடு பண்ணுங்கன்னு திருப்பதி சாமிட்டு அவர் உள்ளே போய் எல்லாம் ஏற்பாடு பண்ணி கட்டிட்டார். கட்டி முடித்து என்கிட்ட சொன்னார், இவரை போய் நேராக பெங்களூர் மயிலில் வண்டி ஏற்றி நீ வந்துடுன்னு சொல்லி ஏட்ட பணத்தை கொடுத்தாரு. இவரை கூட்டிகிட்டு போய் மங்களாபுரம் மயிலில் 7:15 மணி வண்டி. அது அவரை வண்டியில் உட்கார வச்சு நான் விடைபெறும் போது அவர் சொன்ன ஒரு வார்த்தை என் காதுக்குள்ளே இன்னும் ஒலிச்சிக்கிட்டே இருக்கு. என்ன சொன்னார் தெரியுமா? இப்பேற்பட்ட தெய்வ பறவைகிட்ட வேலை பார்க்குற நீங்கள்
ரொம்ப கொடுத்து வச்சவங்கன்னாரு என்கிட்ட. ஆமாங்க, அதை சந்தேகம் இல்லைன்னு. அதே மாதிரி உங்ககிட்ட பேசுகிற நானும் கொடுத்து வச்சவன்னாரு. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக போச்சு. ரொம்ப சந்தோஷம். போயிட்டு நிம்மதியாக போயிட்டு சந்தோஷமாக வாங்கணும். அதே மாதிரி போனார். கல்யாணம் முடித்து ஒரு 10 நாள் கழித்து திருப்பி வந்தார். காலையில் வந்தார். பொண்ணு மாப்பிள்ளைக்கு விட்டுட்டு தோட்டத்துக்கு போனேன். எல்லாருக்கும் விருந்து சாப்பாடு போட்டு விருந்து வச்சவருக்கு விருந்தாக வச்சார் 2 பேரும். பொண்ணு மாப்பிள்ளைக்கு ஆளுக்கு 500 ரூபா கொடுத்து ரொம்ப சந்தோஷமாக அனுப்பி வச்சார். இது ஏன் நான் சொல்ல வர்றேன்னா, அந்த கல்யாணம் இவர் பணம் கொடுக்கலன்னு சொன்னால் அந்த கல்யாணம் என்ன போயிருக்கும், அந்த குடும்பம் என்ன கதியாக இருக்கும். பெண்கள் விஷயத்தில் அவர் ரொம்ப இறக்காதியங்கம் காட்டுவார். யாரும் கண்ணியோட அவர் பிடிக்காது. கல்யாண பொண்ணு கண்ணான கண்ணு கொண்டாடி வரும் வளையல், அம்மா பூவோடு வருமே பொட்டோடு வருமே சிங்கார தங்க வளையல், வங்கி வளையல் தங்கு வளையல் முத்து முத்தான வளையலுங்க, வங்கி வளையல் தங்கு வளையல் முத்து முத்தான வளையலுங்க. ரெண்டாவது இன்னொரு மேட்ரு, அதே மாதிரி ஒரு பெண்ணினுடைய மேட்ரு நான் சொல்கிறேன். நாடோடி மன்னன் 100ஆவது நாள் எல்லா தமிழ்நாடு முழுக்க எல்லா தேட்டர்லேயுமே இடையில 7 மணி 7:30 மணிக்குள்ளே எல்லா நடிகர்களும் தோன்றுவாங்க. தோன்றி எல்லாரும் டாட்டா பண்ணி போவாங்க. இது வழக்கமாக நடக்கிறது. திருநெல்வேலி மாவட்டம் இந்த நிகழ்ச்சியை முடித்து அங்கே தங்கி அவங்க எல்லாம் ஒரு தனி ரூம் எல்லாருக்கும், நாங்கள் இந்த பக்கம் தங்கியிருந்தோம். கரெக்டாக 10:15 மணி 10:30 மணி இருக்கும். ஒரு பெரியவர் எங்கிட்ட தான் வந்தார். ஐயா வணக்கம்னார். நாங்கள் தூங்கலை, உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம். என்னங்க என்ன வேணும்னு. தலைவரை பார்க்கணுங்க அப்படின்னேன். 10:30 மணிக்கா பார்க்க போகிறீங்கண்ணே. ஆமாங்க, முக்கியமான விஷயங்க அப்படின்னேன். என்ன இது, என்ன பண்ணலாம் எங்கெல்லாம் கேட்டு என்ன பார்க்கணும் எப்படின்னு சொல்லிவிடுவோம்ப்பா, பெரியவரை பார்த்தா கஷ்டமாக இருக்குன்னு. சரி போய் சொல்லிட்டாங்க. உடனே வந்தார். வணக்கங்க என்னங்கன்னு. ஐயா நான் வாசுதேவநல்லூர்லேருந்து வர்றேன். என் பொண்ணுக்கு நிறைய மாத கர்ப்பிணி பிரசவம் பார்க்க பணம் இல்லைங்க ஐயா. நான் ரிட்டையர்டு ஸ்கூல் மாஸ்டரு, என்கிட்ட வசதி இல்லை. நீங்கள் வந்திருக்குதா கேள்விப்பட்டேன், உங்களை பார்த்து உதவிக்காரன்னு வந்த ஐயான்னாரு. இந்த ராத்திரி வேலையில் எப்படின்னு. அதெல்லாம் இல்லையா, நாங்கள் எப்படியோ வந்து சேர்ந்துட்டோம், நடந்தே வந்தேன்னார். ரொம்ப மனசு கஷ்டம் போச்சு. அவர் நடந்து வந்தீங்களான்னு சொல்லி. சரி நேராக போய் சபாபதியை கூப்பிட்டாரு. காதுக்குள்ளே என்னமோ சொன்னார். சபாபதி நேராக போய் ஒரு பெரிய கவரில் பணத்தை கொண்டு அவர்கிட்ட கொடுத்தாரு. இதை வச்சு நல்லபடியாக பிரசவம் பார்த்துங்கன்னு. இந்த மாதிரிங்க என் மகன் வந்திருக்கான்னு. என்னது கர்ப்பிணி பொண்ணு இந்த நேரத்தை எங்கேன்னு போட்டுங்க கூப்பிடுங்கன்னாரு. நானே வர்றேன்னு சொல்லி அப்புறம் கூட போய் இன்னும் ஆசீர்வாதம் வாங்கி கொனியாதம்மான்னு சொல்லி எடுத்து விட்டார். ஓகே அப்படின்னு வணக்கம் பண்ணி திரும்பும்போது திருப்பி ஒரு டவுட் அவருக்கு. இல்லைங்க அப்படின்னாரு. நீங்கள் நடந்தால் வந்தீங்கன்னு. சரி நம்ம கார் எடுத்து சொல்லு. சாகோல் பாயின்னு ஒரு டிரைவர் அவருக்கு 2248 வண்டி பிளைமூத்து அதான் வச்சுருந்தார். அப்போ அதில் கூட்டிகிட்டு நேராக எங்களையும் கூட அனுப்பிச்சு அவரை கொண்டு வீட்டில் ட்ராப் பண்ண சொன்னார். இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை யார் பண்ண முடியும்? எந்த நேரமானாலும் தட்டுங்கள் திறக்கப்படும், தேளுங்கள் தரப்படும் என்றது ஏசுநாதர் சொன்ன வார்த்தை அவருக்கு தான். அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்கார் அவர். எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, எந்த நேரமாக இருந்தாலும் சரி, அவரை நம்பி போகலாம். அவர் நம்பி போகிறவங்க இது வரைக்கும் வருங்கையோட திருமணம் கிடையாது. நான் கிட்ட இருந்து பார்த்தவன், இது உண்மை. காது கொடுத்து கேட்டேன் ஆஹா குவா குவா சத்தம், காது கொடுத்து கேட்டேன் ஆஹா குவா குவா சத்தம், இனி கணவனுக்கு கிட்டாது அவை குழந்தைக்குத்தான், இனி கணவனுக்கு கிட்டாது அவை குழந்தைக்குத்தான் முத்தம். புரட்சித்தாருடைய வீரத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு. சினிமாவில் மட்டுமில்லை, நிஜ வாழ்க்கையிலும் அவர் சண்டை கூடியபடி ஒரு வாய்ப்பு. ஏன்ட்ட சொன்னார், என்னப்பா நம்ம ட்ரெயினில் போய் பார்க்கலாமே என்ன நடக்குதுன்னு. சரிண்ணே போகலான்னு அப்படின்னு நாங்கள்லாம் இங்கேருந்து புறப்பட்டோம். அப்புறம் அவருடைய கம்பார்ட்மெண்ட் எப்படின்னு கேட்டால் அவருடைய கேரேஜ் தனி ஒரு ரூமு. போய் அவரை ஏற்றி உட்கார வச்சு நாங்கள்லாம் சரி நீங்கள்லாம் படுங்க காலையில் பேசிக்கலான்னு சொல்லி எங்களை அனுப்பிச்சி விட்டார். வண்டி கரெக்டாக 12:45 1 மணி இருக்கும். விருதாச்சலத்தில் வண்டி நின்றுச்சு. என்ன வண்டி நிற்குது அப்படின்னு ஜேபிஆர் தான் கேட்டார். என்ன வண்டி நிற்குது, சரி வாங்க பார்க்கலாம் அப்படின்னு நாங்கள் வர்றதுக்குள்ளே இவர்த்த என்ன பண்ணியிருக்கேன்னா ஒளியை வச்சுக்கிட்டு இந்த டபுள் வேறு கண்ணாடி ஒளியை வச்சு குத்தி அப்படி தள்ளியிருக்கான். தள்ளினோடனே அவர் காலுக்கிட இந்த கண்ணாடி விழுந்துருச்சு. எந்திரிச்சு பார்த்துருக்காரு. அடுத்துக்குள்ளே ஒருத்தன் டார்ச் அடிக்கிறான், ஒருத்தன் வேல் கம்பு வச்சுருக்கிறான். பார்த்தாரு, ஓஹோ
பெரிய விஷயம் போடுறதுக்கு சரி நேராக தொங்கி மடித்து கட்டி கதவு கிட்ட போய் ஒருத்தனை காலில் அடிச்சிருக்காரு. இங்கே பட்டுச்சு, காலை அவன் விழுந்துட்டான். அவரும் ஜம்ப் பண்ணார். அதுக்குள்ளே நாங்களும் வந்து சேர்ந்தோம். ஆனால் வந்து ஒரு ஒரு ரூப் சண்டையே நடக்குது அங்கே. எல்லோரும் டமான்னு அடிச்சுட்டே இருந்தார். நாங்களும் அடிக்க இதுக்குள்ளே பக்கத்து கம்பார்ட்மெண்ட் ஜனங்கள்லாம் ஓடி வர ஆரம்பித்தாங்க. என்ன வண்டி நிற்கிதுன்னு. இதுக்குள்ளே அவங்களும் ஓடிட்டாங்க. எல்லாம் முடிஞ்சு போச்சு. அவருடைய மனித நேயத்துக்கு தகுந்த மாதிரி சிறப்பான ஒரு நிகழ்ச்சி நான் சொல்ல போகிறேன். கருணை உள்ளத்தோடு அவர் இருக்கிற ஒரு நிகழ்ச்சி. அவர் சிஎம் ஆனப்புறம் இந்த கோவிந்தனுக்கு தான் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து இவர் காலையில் கூப்பிட்டு போய் அவர் செக்ரட்டரி அவர் கொண்டு வந்து இவரை வச்சுருந்தார். அப்போ நான் வந்து சத்தியகுண்டன் நந்தனத்தில் குடியிருக்கேன். இவரும் பக்கத்து வீடு தான் கோவிந்தன். டெய்லி அங்கேருந்து ஜீப்பு வரும், இவர் ஏற்றிக்கிட்டே போவாங்க. போய் அவரை 9 மணிக்கெல்லாம் தலைவர் ரெடியாக இருந்து அவரை கூப்பிட்டு போய் சாயங்காலம் திரும்ப இது வழக்கமாக நடக்கிறது. அன்னைக்கு இவர் புறப்பட்டுருக்காரு. போலீஸ் ஜீப்பு வந்தது. அப்போ நான் கீழே இருக்கேன். என்கிட்ட பேசியிருந்தார். என்ன கோவிந்தா நான் புறப்படுறேன், மணி ஆச்சு, நம்ம ஜீப்பு வந்துருச்சுன்னு. ஓகே பண்ணார். வெங்காயம் ஏற்றிட்டு வர்றார் திருச்சூர்லேருந்து. இவர் நேராக ஜீப்பு போகுது. எதிர்பாராத விதமாக 2 மோதிச்சு. ஸ்பாட்லேயே அவுட் ஆகிட்டான். இந்த மெசேஜ் தலைவருக்கு போயிடுச்சு. சரி உடனே போஸ்ட்மார்ட்டத்தை கொண்டு வந்து வீட்டில் வைங்க, நான் வந்துடுறேன்ட்டார் அவர். நேரம் நாங்கள்லாம் போனோம், ராயப்பேட்டையை கூப்பிட்டு போனோம், போஸ்ட்மார்ட்டம் பண்ணோம். நந்தனத்தில் வீட்டில் கொண்டு பாடி வச்சுக்கிட்டோம். கரெக்டாக தலைவர் வந்தார், மாலை போட்டார். சாயங்காலம் பாடி எடுத்தோம். நான் வெளில வர்றது முக்கியமான காரணம் என்ன, ஒரு முதலமைச்சர் நடந்தே வந்தார் சுடுகாடு வரைக்கும், கிருஷ்ணாபேட்டை சுடுகாடு வரைக்கும் நடந்தே வந்தார். அந்த கிரியெல்லாம் முடித்து ஈமக்கிரியெல்லாம் முடிக்கிற வரைக்கும் இருந்து கடைசி வரைக்கும் இருந்து வந்தார். இது எவ்வளோ பெரிய எடுத்துக்காட்டு. வாழும் போது வருவோர்க்கெல்லாம் வார்த்தையாலே நன்றி சொல்வோம், வார்த்தையின்றி போகும் போது மௌனத்தாலே நன்றி சொல்வோம். அந்த 4 பேருக்கு நன்றி, 4 பேருக்கு நன்றி, அந்த 4 பேருக்கு நன்றி. இன்னொரு முக்கியமான சம்பவம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, கோபாலகிருஷ்ணன் சொல்லி ஒரு உதவி இயக்குனர். அவர் பிஏ வரைக்கும் படிச்சிருக்கார். பிஏன்னு அந்த காலத்துலேயே அவர் நாகோடி மன்னனுக்கு கூடமாட வேலை பார்த்துருந்தவர். அவரும் NS ராமதாஸும் உதவி இயக்குனராக நாடோடி மன்னனுக்கு பணியாற்றினாங்க. அதுக்கப்புறம் அடையப்பன் படம் ஆரம்பிக்கிற வரைக்கும் கூடவே தான் இருந்தார். அப்புறம் இவர் என்ன சொன்னார், ஒரு நாளைக்கு எனக்கு நிறைய வெளியெல்லாம் படங்கள் வந்திருக்கு, நாங்கள் எல்லாம் போய் வேலை பார்க்குறேன்னு. சரி நீங்கள் தாராளமாக சந்தோஷமாக போயிட்டு வாங்கன்னு விட்டார். அதுக்கப்புறம் தலைவரோட அவர் கனெக்ஷனே இல்லை. ரொம்ப நாள் கழிச்சப்புறம் எங்களுக்கு வந்து விக்ரம் ஸ்டுடியோவில் பிஎஸ் ரங்கா, அவர் கேமரா டைரக்டர், அவர் தான். விக்ரம் ஸ்டுடியோ சொந்த ஸ்டுடியோ. அந்த ஸ்டுடியோவில் பட்டிக்காட்டு பொண்ணையாக ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு. ஒரு வாரமாக நின்றுருந்தார். நாங்கள் தான் நிற்க வச்சுங்க, நெல்லுங்க அவர் வருவார் அப்படின்னு. அப்புறம் பார்த்தாரு, வணக்கண்ணா வாங்க, ஏன் எங்கே நிற்க, வாங்க வாங்கினார். என்ன மேட்ருன்னாரு. இல்லைண்ணா வீட்டு வாடகை கொடுக்க முடியல, வீட்டுக்காரன் சாமான் சட்டையில் வைக்க வெளியே போட்டுக்கிட்டான், என்ன பண்ண தெரியல, உங்களை வந்து பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். அப்படியா,
சரி, இது ஏன் முன்னாடி வந்து சொல்ல வேண்டியதானே, ஏன் லேட் பண்ணுறீங்க? சரி, நாளைக்கு ஏற்பாடு பண்ணுறேன், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே என்னையும் ராமசாமி கூப்பிட்டுக்கிட்டு 10,000 ரூபா பணம் கொடுத்து 3,000 ரூபா வாடகை கொடுத்து 7,000 ரூபா செலவு வச்சுக்க சொல்லி எட்ட கொடுத்து விட்டார். நல்ல மழை, நாங்கள் போய் பணத்தை கொடுத்தோம். இது எவ்வளோ பெரிய விஷயம், சம்பவம் பாருங்கள். அந்த உதவி டைரக்டர் கண் கலங்கிறத அவரால் பார்த்துருக்க முடியல, ரொம்ப கலங்கிட்டார். அது ஒரு பெரிய அவருடைய ஒரு மனித நேயத்துக்கு ஒரு முக்கிய எடுத்துக்காட்டு. இதை நான் கிட்ட இருந்து பார்த்தேன்னா சொல்ல வர்றேன். இன்னைக்கு வாய்தா சொல்ல போறியா இல்ல பணத்தை கொடுத்துட போறியா? எவ்வளவுயா பணம் கொடுக்கணும்? 4 மாச வாடகை கேவலம் 60 ரூபா. இந்த 60 ரூபாய்க்காக இவ்வளவு கேவலமா நடக்கணுமா? எங்களுக்கு என்ன அவசரம்? அதனால என்ன ஐயா, எல்லாத்தையும் எடுத்து போடுங்கடா. சின்னையா நான் வர்றேன். அம்மா நான் வர்றேம்மா. இன்னொரு மேட்ரு, சுவாரஸ்யமான மேட்ரு. அவர் தலைவர் இல்லை, தொண்டனுக்கு தொண்டனாக பணியாற்றின ஒரு விஷயத்தை நான் இப்போது சொல்கிறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, அண்ணா வந்து சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடி அவருக்கு ஒரு பாராட்டு விழா நடத்தி ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. எல்லா தலைவர்களும் வந்திருந்தாங்க. மதிய அளவுக்கு பேசிகிட்டே இருக்கார். சரமாரியாக மேடையில் கல் வந்து விழுது, டம்மான்னு விழுது கல். ஃப்ரண்டில் ஒரு தொண்டன் உட்காந்துக்கு தலையில் நல்ல கல் போட்டு ரத்தம் வந்துருச்சு. இவர் நேராக ஜம்ப் பண்ணி போய் தலையில் கை வச்சார் தலைவர். எல்லோரும் எதிர்பார்க்க என்ன இவர் ஓடுறாரு கிடான்னு பார்த்தோன்னே அந்த தொண்டனுக்கு இப்படி ரத்தம் வந்து அப்படி கை வச்சார். இவர் கை வச்ச உடனே அந்த வலியெல்லாம் அந்த ஆளுக்கு போயிடுச்சு, தொண்டனுக்கு வலி போயிடுச்சு. ரொம்ப சந்தோஷம். உடனே போய் நின்று அதுக்குள்ளே எல்லோரும் ஓடி போய் பார்த்தோம். ஒன்று காரை வர சொல்லி காரில் எடுத்துக்கிட்டு இவருடைய ஆஸ்பத்திரி கொண்டு போய் முதல்ல ட்ரீட்மெண்ட் சொல்லி அந்த முதலுதவி பண்ணத்தப்புறம் மேலே வந்தார். எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஆச்சரியப்பட்டு அண்ணா இதை பற்றி பேசினார் மேடையில். வன்முறைக்கெல்லாம் நாங்கள் கட்சி வளர்த்தலை, நாங்கள் எல்லாம் பயப்பட மாட்டோம், அறவோடு நாங்கள் ஜெயிப்போம், யாராக இருந்தாலும் எங்களுக்கு தெரியும் அண்ணா பேசி தலைவரை பற்றி அண்ணா பாராட்டி பேசினார். தம்பி, நான் படித்தேன் காஞ்சியிலே நேற்று, அதை நான் உனக்கு சொல்லட்டுமா இன்று? என்றும் நல்லவர்க்கு வாழ்வு வரும் நாளை, இது அறிஞர் அண்ணா எழுதி வைத்த ஓலை. தம்பி, நான் படித்தேன் காஞ்சியிலே நேற்று, அதை நான் உனக்கு சொல்லட்டுமா இன்று? அப்புறம் தலைவருடைய ஒரு சிறப்பு குணம், தொழிலாளர்களை எப்படி நேசிப்பாருங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன். 1980 கிண்டியில் சுரங்கப்பாதை கட்டி முடிச்சாச்சு. தலைவர் தான் ஓப்பன் பண்ண போனார். ரிப்பன் கட் பண்ணுறதுக்கு கத்திரியெல்லாம் கையில் எடுத்தார். ஒரு நிமிஷம் நின்னார், எங்களை கூப்பிட்டாரு. ஏப்பா, இந்த சுரங்க கட்டின மேஸ்திரி எங்கே இருக்க, அவரை கூட்டு வந்தார். எனக்கு தெரியும் அவர் பேர் ஏழுமலை, ஒருத்தர் நின்று இருக்காருன்னு. நாங்கள்லாம் போய் ஏழுமலை உங்களை தலைவர் கூப்பிடாரு வாங்கன்னு. ஐயோ, நாங்கள் கூப்பிட்டாரு வாங்க அப்படின்னு கூப்பிட்டு போனோம். நீங்கள் கட் பண்ணுங்கன்னாரு. இல்லைங்க, அதனால் நீங்கள் தான் கட் பண்ணணும், நீங்கள் தானே கட்டினீங்க, உங்களுக்கு என்ன உரிமை, எனக்கு அல்ல, நான் கட்டலை, நீங்கள் தான் கட்டியிருக்கீங்க. இல்லை, கட் பண்ண வச்சார். எவ்வளோ ஒரு விஷயம் பாருங்கள், யாராவது செய்வாங்களா இதை? அவருடைய அந்த உயர்ந்த எண்ணத்தை எடுத்துக்காட்டு. இதோட என்ன வேணும் மனித நேயத்துக்கு அவருக்கு? நான் பிறந்தது ஒரு தொழிலாளியின் மகனாக, நான் வளர்ந்தது ஒரு தொழிலாளியாக, என் கடைசி மூச்சுள்ளவரை நான் வாழப்போவதும் ஒரு தொழிலாளியாகவே. ஆகவே நமது வேண்டுகோளை புறக்கணிக்காமல் நாம் அவருக்கு காணிக்கையாக செலுத்துகிற அந்த நிர்வாக பொறுப்பினை ஏற்று நமக்கு நல்வழி காட்டுமாறு உங்கள் சார்பாக மறுபடியும் வற்புறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். மறுக்க வேண்டாம் என்று மீண்டும் மீண்டும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். அவர் ஜாதி மதம் பார்க்கறதே கிடையாது. இப்போ நரிக்குறவர்களுடைய சமுதாயத்தை பெரும்பாலும் யாரும் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து பண்ணுறதில்லை தமிழ்நாட்டில், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் இவர் அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தே தான் வாழ்ந்தார். எங்கே போனாலும் நரிக்குறவர்கள் வராத கூட்டமே கிடையாது. நான் கிட்ட இருந்து பார்த்தவன் தமிழ்நாடு பூரா இவங்க தான் முன்னாடி இருப்பாங்க, சாமியோன்னு நின்று இருப்பாங்க. அப்படி ஒரு நேரத்தில் என்னாச்சு, ராமவரம் தோட்டத்துக்கு கூட்டமெல்லாம் வந்தது. ஒருத்தர் திடீர்னு வந்து ஒரு நரிக்குறவர் என்ன பண்ணால் அவர் கடிச்சு முட்டை கொடுத்துட்டான். நாங்கள்லாம் போய் தடுத்தோம். இறப்பா பொண்ணிட்டு போட்டு விட்டுருந்தார் என்னையும் தர்மலிங்கத்தை. புரட்சி தலைவர் வந்து நரிக்குறவருடைய சமுதாயத்தை ரொம்ப அன்பாக நேசித்து வந்தார். அவர்களும் அப்படித்தான். தலைவர் வந்து
ரொம்ப உயிராக நேசிந்தார். அதனால் எந்த சமுதாயத்தை அவர் வெறுக்கலைங்கிறது இது ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. இன்றைக்கும் சரி தான், தலைவருடைய படம் வந்தால் நறுக்குறவள் தான் டிக்கெட் எடுத்து முன்னாடி போயிட்டு இருப்பாங்க. இன்னும் அப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க. அது ஒரு பெரிய விஷயம் அவருடைய கருணை உள்ளத்துக்கு. குடிசையெல்லாம் வீடாகும் நேரத்திலே நாங்க தெருவோரம் குடியேற தேவையில்லை. எல்லாரும் ஒன்னாக நினைக்கையிலே நாங்க எதையும் எப்பவும் இங்கு மறைப்பதில்லை. நாங்க புதுசா கட்டிக்கிட்ட ஜோடிதாருங்க, நல்ல பாட்டு பாடிக்கும் நானும் பாடிதாருங்க. புதுசா கட்டிக்கிட்ட ஜோடிதாருங்க, நல்ல பாட்டு பாடிக்கும் நானும் பாடிதாருங்க. அப்புறம் ராணி சங்குப்தா படப்பிடிப்பில் நடந்த ஒரு முக்கியமான சமாச்சாரத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ராணி சங்குப்தா படம் ஒகேனக்கல் எடுத்தது, சேலத்தில் எடுத்தாங்க, பல இடத்துல எடுத்துருக்காங்க அந்த ஃபைட்டெல்லாம். இன்னொரு சீனெல்லாம் வண்டலூரில் எடுத்திருக்கு. அதுக்கு நாங்கள்லாம் ஃபைட்டிங் சொல்லி எல்லாம் இருக்கோம். இவர் வர்றதாக கேள்விப்பட்டு தலைவர் வர்றாருன்னு சொல்லி பக்கத்தில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் எல்லாம் அன்றைக்கி லீவு போட்டு எல்லா பிள்ளைகளும் இவருக்காக வெயிட் பண்ணி காத்திருக்காங்க தலைவரை பார்க்கணும்னு. இந்த பக்கம் படப்பிடிப்புக்கு டைரக்டர் யோகானந்த் உட்பட அத்தனை பேர் நிற்கிறாங்க. இந்த பக்கம் பிள்ளைகள்லாம் இவரை பார்க்கணும்னு காத்து நிற்கிது. அவருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, பசங்க மேலே ரொம்ப படிக்கிற பசங்களை பார்த்தா ரொம்ப உயிர் விடுவார். எல்லோரும் நல்லா படிக்கணும்னு தான் சொல்லிட்டு இருப்பார். உடனே என்ன பண்ணியிருக்காரு, காரை விட்டு இறங்கி ஒரு ஸ்டூலை போட்டு நாங்கள் உட்கார வச்சோம். உட்காந்துக்கிட்டு எல்லா பிள்ளைகளுக்கும் கையெழுத்து போட்டு கொடுத்தாரு. 300-350 பிள்ளைகளை கையெழுத்து போட்டு கொடுத்தாரு. 10 பேர் கையெழுத்து போட்டு கொடுத்தாலே கட்டப்படுவாங்க. அது 100 பேர், 300 பேருக்கு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் கையெழுத்து போட்டு கொடுத்து அதை முடித்து எல்லாரும் சந்தோஷப்பட்டு எல்லாரையும் வச்சு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அனுப்பிடுவாங்க. இது ஒரு பெரிய மேட்டு. நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே, நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலரும் முல்லைகளே. நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. புரட்சித் தலைவரோட நாடோடி மண்ணிலிருந்து மதுரை மீட்ட சுந்தரபாண்டி வரைக்கும் எல்லா படத்தையும் நான் நடிச்சிருக்கேன். சண்டை காட்சிகளையும் சின்ன சின்ன வேஷங்கள் ஆக்ட் பண்ணியிருக்கேன். இந்த இதில் அத்தனையும் நான் மறக்க முடியாத ஒரே ஒரு படம் 1000 ஒருவன். அந்த படப்பிடிப்பு எப்படின்னு கேட்டிங்கன்னா, கரையில் இருந்து 15 கிலோமீட்டர் தள்ளி போனால் தான் அந்த அலை அப்படியே அமைதியாக இருக்கும். அங்கே 2 ஷிப்பு நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம், 2 கப்பல் நாங்களே தான் ரெடி பண்ணியிருக்கோம். அதில் தான் ஷூட்டிங்கு. நாங்கள் ஃபைட்டர்ஸ் 60 பேர். வேறு இருக்குது தலைவர், ஜானகி அம்மா, நம்பியார் அண்ணன், ஒரு சம்சாரம், ருக்மிணி அம்மா, புரட்சி தலைவி, அவங்க அம்மா தாயார் விஆர் பந்துலவர்கள், அந்த அம்மா வெம்பியராஜம்மா, அவ்வளோ பேருக்கு அதான் சாப்பாடு, அங்கே தான் காப்பி டீ எல்லாம். இப்படியே ஷூட்டிங் முடிச்சுட்டு சாயங்காலம் என்ன பண்ணுவாங்க, இந்த 6 மணிக்கு மேலே அவங்க எல்லாம் ஒரு லான்ச்சில் போயிடுவாங்க. ஒரு லான்ச் தலைவர் என்ன பண்ணுவார், எல்லோரும் போட்டு இவர் போட்டு அங்கே நின்று பார்த்துட்டே இருப்பார். எங்கே வர்றேன் அங்கே வர்றேன் பார்த்துட்டு இருப்பார். ஒரு நாளைக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, எங்களை எடுத்துகிட்ட போகலாம் அங்கே லான்ச்சு, இந்த கயிறு அறுந்து போச்சு, அவன் பாட்டு போயிட்டான். இருட்டு, ஒன்றுமே தெரியல. தண்ணி உள்ளே வருது, நாங்கள் தண்ணி எடுத்து போனோம். பாதி பேர் நீந்தால் தெரியாது. எல்லாம் முடிஞ்சு போச்சு நமக்கு கதை. இங்கே தான் நம்ம சாவு. இந்த 1001 எல்லோரும் சாவ போகிறோமேனு எல்லோரும் புலம்பிக்கிட்டு கிடந்தோம். அவர் பார்த்துக்கும்போது இவன் வர்றான். ஏய், இவனை கேட்குறாரு, எங்கே அவங்க என்ன கேட்குறாரு. அவன் திரும்பி பார்க்குறான்னு, போய் சீக்கிரம் கூட்டு வந்தார். இங்கே திருப்பி அந்த கயரை கட்டி இழுத்துட்டே போகிறோம். இல்லாட்டி அன்னைக்கு அத்தனை பேருக்குள்ள அதை காப்பாற்றினாருன்னா அவர் தான் காரணம், ஒரே காரணம். ஏன் அவர் போகக்கூடாதா? ஏன் நின்னார்? அவருடைய மனித நேயம், நாங்கள் எங்கள் மேலே அவர் வச்சுட்டு அன்பு. தான் மட்டும் நல்லா இருந்தால் பார்த்தாது, எல்லோரும் நல்லா இருக்கணுங்க. என்ன அவருக்கு அன்பு இருந்தது. அன்றைக்கி அவரை காப்பாற்றினா அத்தனை பேர் நாங்கள் உயிரோடு வந்தோம். அது ஒரு பெரிய விஷயம். எனக்கு 1000 ஒருவரை பொறுத்த வரைக்கும் கிளைமேக்ஸில் ஒரு சண்டை காட்சி வரும். நம்பியார் அண்ணனும் தலைவரும் சேர்ந்து ஒரு கத்தி சண்டை. அது கிளைமேக்ஸ் போயிட்டது. என்ன பண்ணார் தலைவர், ஆரம்பத்தில் அவர் தான் கேமரா உட்காந்துக்கிட்டு அவர் தான் எங்களை லாங் ஷாட்டில் டூப் போட்டு எடுக்கன்னு சொல்லிட்டார். இப்போ ரஜபுத்த சண்டை எப்படின்னு கேட்டிங்கன்னா, நின்று ஃபைட் பண்ணாக்கா பேலன்ஸ் கிடைக்காது. கொஞ்சம் குனிஞ்சு பண்ணணும். எனக்கு ஷூ
ஒரு ஒரிஜினல் ஷூ நம்பியாருக்கு அருமையான ஷூ இருக்குது, டூப்ளிகேட் அவர் போட்டு தரல, போலீஸ்கார ஷூ ராவா பெயிண்ட் அடித்து எனக்கு கொடுத்தாங்க. நானும் போட்டுக்கிட்டேன். சாயங்காலம் 5:30 மணி வரைக்கும் இந்த ஃபைட்டை முடிச்சிட்டேன். அப்புறம் நாங்கள் தங்கிற இடத்துல ஒரு கார் வந்தது. ராமகிருஷ்ணனையும் அங்கே மேலே வர சொன்னார், அழகர் சாமி கூட்டு வர சொன்னார். நான் கொண்டு பண்ணி 4 பேரையும் கூட வந்து கோபிராஜில் வந்து நாங்கள் மேலே போயிட்டோம். வா ஏப்பா நீ நல்ல ஃபைட்டரு, ஏன் அந்த ஷாட்டின்னு ஒழுங்காக பண்ணலை? காரணத்தை சொல்லு, என்ன காரணம் சொல்லு. நல்ல ஃபைட்டராச்சா, ஏன் வந்தவர் என்ன சொல்கிறாருன்னா, கொஞ்சம்தான் ஃபிலிம் கொண்டது, கலர் ஃபிலிமு பாதி வேஸ்ட் ஆகிடுச்சு உன்னால அப்படிங்கிறாரு. நீ என்ன காரணம், ஏது என்ன சொல்ல போகிறேன்னு கேட்டார். நான் தயங்கினேன், என்ன சொல்கிறதுன்னு. நம்பியாருன்னு, ஏப்பா ஷூ ஒழுங்காக கொடுக்கலன்னு சொல்ல அப்படின்னாரு. ஆமாம் ஷூ கொடுக்கல, ஆமாம் போலீஸ்காரன் ஷூ கொடுத்தா எப்படி தூக்கி அடித்து ஃபைட் பண்ணுறது? ஆஹா அது சரிதான். என்ன சொல்கிறீங்க நீங்கள்? வந்தல சார் சொல்லுங்கள். என்னமோ நீங்கள் ராமகிருஷ்ணன் குற்றம் சொல்கிறீங்களே, உங்கள் மேலே தப்பு வச்சுட்டு ஏன் அவனுக்கு சொல்கிறீங்க? நீங்கள் ஒழுங்காக ஷூ கொடுத்தா பண்ணிக்கலாமல்ல. இந்த பாருப்பா, இன்னையிலேருந்து எதாவது இல்லைன்னு என்கிட்ட சொல்லு, நான் பார்த்துக்கிறேன்ட்டாரு. ஏன்னா என் மேலே தப்பு வர இவ்வளோ நேரம் நான் தலைவரை பற்றி சொன்னதெல்லாம் கடுகளவு தான். இன்னும் சொல்லதாக இருந்தால் அட்சய பாத்திரம் மாதிரி அது பாட்டு வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ஒரு வருஷம் சொன்னாலும் முடியாது, அந்த அளவுக்கு நிகழ்ச்சி இருக்குது. இந்த நிகழ்ச்சியை, தலைவர் நிகழ்ச்சியை பற்றி, அவரை பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு அளித்ததுக்கு ரொம்ப பாக்கியமாக கருத்துறேன்.